சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? டெமோக்ராட்டிக் அப்படின்றது. ஓகேவா? ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன? மக்களாட்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ டெமோக்ரஸி அப்படின்றது நம்ம ஆப்ரஹாம் லிங்கனோட கோட்ஸ் படி என்ன? ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படின்றத நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ டெமோக்ரஸியை நம்ம எத்தனை கைண்ட் ஆஃப் பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் பிரிக்கலாம். டெமோக்ராட்டிக். ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை நம்ம எத்தனை பிரிக்கலாம்? ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்னு என்ன? ரிப்பப்ளிகன். ரெண்டாவது என்ன? கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கி. ஓகேவா? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது ரெண்டா பிரிக்கலாம். ரிப்பப்ளிகன் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கி. அகைன் ரிப்பப்ளிகன் நம்ம என்ன ஸ்பிளிட் பண்ணலாம்? ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு பார்லிமெண்ட்ரி அண்ட் தென் பிரசிடென்ஷியல். ஓகேவா? சரி, ஓகே. டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி அப்படின்னு சொல்றேன். ரிபப்ளிக் அப்படின்றது குடியரசு, அதுவுமே மக்களை இன்க்ளூட் பண்ணி தான் இருக்க போகுது. அப்ப இந்த ரிபப்ளிகன் அண்ட் டெமோக்ரஸி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? சோ ரிபப்ளிகன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சினாரியோ சொல்றேன். அந்த சினாரியோவை நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஊர் இருக்கு, ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கண்ட்ரில நிறைய ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க எல்லாருக்குமே யாரு தேவை? ஒரு தலைவர் அப்படின்றவர் தேவைப்படுறாரு. அப்ப அந்த தலைவர் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க? இவங்க எல்லாருமே சேர்ந்து எலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி எல்லாருமே சேர்ந்து யாரோ ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கூட்டத்துல இருந்தே ஒரு ஆளை என்ன பண்றாங்க, இவங்க எலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த கூட்டத்துல இருந்து என்ன பண்ண போறாங்க? ஒரு ஆளை எலக்ட் பண்ணி அவர் என்னவா மாத்த போறாங்க? அந்த கூட்டத்துக்கு தலைவரா மாத்த போறாங்க. ஓகேவா? சோ அப்போ ஆப்ரஹாம் லிங்கனோட கோட் என்ன? ஆப்ரஹாம் லிங்கனோட கோட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். ஓகேவா? அப்போ ஆஃப் த பீப்புள்னா மக்களால், மக்களே, மக்களுக்காக. ஓகேவா? அப்போ யார் இவங்களெல்லாம் எலக்ட் பண்ணா? மக்கள் தான் எலக்ட் பண்ணாங்க. அப்போ பை த பீப்புள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன? யாருல இருந்து அவங்க வந்திருக்காங்க? மக்கள்ல இருந்து ஒரு ஆளா தான் வந்திருக்காங்க. அப்போ ஆஃப் த பீப்புளும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் யாருக்காக அவங்க ஒர்க் பண்ண போறாங்க? மக்களுக்காக தான் ஒர்க் பண்ண போறாங்க. அப்போ எனக்கு ஃபார் த பீப்புள் என்னவாயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான்னு கேட்டா ஆமா, இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். அப்ப இவர் வந்த பிறகு அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? சோ இப்ப இவர் என்ன பண்றாரு? நான் தான் இந்த மன்னர் ஆகிட்டேன். ஓகேவா? சோ நான் இந்த மக்களுக்கான தலைவரா மாறிட்டேன். மக்களுக்கான தலைவரா மாறின பிறகு எனக்கு அப்புறம் யார் இங்க தலைவரா வரணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்னுடைய வாரிசு தான் இந்த நாட்டுடைய தலைவரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் விஷயமே. ஓகேவா? சோ ரிப்பப்ளிகன் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கி இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரிப்பப்ளிகன் அப்படின்றது அடுத்து மக்களை சந்திச்சுட்டு வருவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கினா ஹெரிடிட்டரியா ஒரு ஆளு மட்டுமே வந்துகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இவர் என்ன சொல்றாரு? வந்தோடனே எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த 2 பசங்கள்ல என்னோட மூத்த பையன் தான் என்ன பண்ண போறான்? அடுத்த பிரைம் மினிஸ்டரா வர போறான் அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கப்புறம் பையனுக்கு அப்புறம் அவருடைய பையன் வருவாரு அப்படின்றத சொன்னார் அப்படின்னா இது கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கியா மாறும், ஒற்றை ஆட்சியா மாறும். ஓகேவா? இவங்களை செலக்ட் பண்ணது மக்கள் தான், மக்கள்ல இருந்து ஒரு ஆளா தான் அவர் வந்திருக்காரு. இவங்க வந்த பிறகு மக்களுக்காக பணியாற்ற போறாரு. ஆனா வந்த பிறகு இவர் என்ன பண்ணிடுறாரு? தன்னுடைய பதவிய மோனார்கியா மாத்திடுறாரு. அப்படின்னா அது டெமோக்ரஸி பட் கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கியா மாறி. ஓகேவா? இதே ரிப்பப்ளிகன் அப்படின்னா என்னன்னா, இவர் செலக்ட் ஆகுறாரா? சோ செலக்ட் ஆன பிறகு இவர் என்ன பண்றாரு? இவருக்கு கொடுத்த ஒரு டேர்ம் பீரியட் அப்படின்றது இருக்கு, டியூரேஷன் அப்படின்றது. லெட்ஸ் சே 5 இயர்ஸ் அப்படிங்கிற போது மறுபடியும் இவர் என்ன பண்ணணும்? எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும். அப்ப இவர் மட்டும் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாரான்னு கேட்டா கிடையாது. இவர் கூட சக போட்டியாளர்கள் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவர் கூட என்ன பண்ணுவாங்க? சக போட்டியாளர்கள் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள மறுபடியும் எல்லாருமே சேர்ந்து இவருக்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு? மறுபடியும் இவரே தலைவரா மாறுவார். ஓகேவா? மறுபடியும் இவரே என்ன பண்ணுவாரு? தலைவரா மாறுவாரு. இது பேரு தான் என்ன? ரிப்பப்ளிகன். சோ இந்தியா ஃபாலோ பண்றது என்ன? ரிப்பப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஓகேவா? சோ எதனால மோடி அவர்கள் எப்ப எலக்ட் ஆனாங்க? 2014 எலக்ட் ஆனாங்களா? இப்ப வரைக்குமே யாருதான் இருக்கா? மோடி கவர்மெண்ட் தான் இருக்கு. பட் அவங்க என்ன பண்ணாங்க? 2014 ஒரு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
2019 ஒரு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்ட் தென் 2024 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண பிறகுதான் ஸ்டில் ஹி இஸ் கெய்னிங் ஹிஸ் பவர் அஸ் அ பிஎம். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் இப்பயுமே அவர் தான் இருக்காரு. ஆனா 2 வாட்டி என்ன பண்ணிருக்காரு, மக்களை போய் மறுபடியும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதுதான் ரிபப்ளிகன் அண்ட் டெமோக்ரஸிக்கு இருக்க வித்தியாசமே. ஓகேவா? இது 2 கிளியரா? அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? பிரியாம்பிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பிரியாம்பிள் அப்படின்றது முகப்புரை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. எதுல இருந்து பிரியாம்பிள்ன்றதை எடுத்தோம்? நேரு சொன்ன அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற பாலிசில இருந்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன? மக்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியலமைப்பு சாசனம் அப்படின்றது. நேச்சர் ஆஃப் இந்தியா பவர் யாரு கொடுத்திருக்காங்க? மக்களுக்கு தான் இந்த பவர் அப்படின்றது போய் சேர்ந்துருக்கு. நேச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருக்கு? சாவரனிட்டி, சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் தான் இருக்கு. ஓகேவா? இதுல சாவரனிட்டி அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரீசன் இல்லாம, இன்டர்னல் ஒடுக்குமுறை இல்லாம இருந்ததுன்னா அது சாவரனிட்டி, இறையாண்மை அப்படின்றது. நெக்ஸ்ட் சோசியலிஸ்டிக் அப்படின்றது சமதர்மம். இதோட ஐடியாஸ் என்ன? கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரின்னு இருக்கு, கம்யூனிஸ்டிக் கண்ட்ரின்னு இருக்கு. கேபிட்டலிசம் கண்ட்ரி ஃபுல்லா ப்ராஃபிட் மோட்டிவோட செயல்படும். கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எல்லாமே எதை மோட்டிவா செயல்படும்? வெல்ஃபேர் ஸ்டேட் மோட்டிவா செயல்படும். ஓகேவா? சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் இது மூணுத்தையுமே சேர்ந்து வச்சு பாக்குறதா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோசியலிஸ்டிக் கவர்மெண்ட் அப்படின்னா பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கணும், பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது கம்மியா இருக்கணும். ஆனா இந்தியாவுடைய வளர்ந்து வர பொருளாதார சூழ்நிலையில யாரோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா மாறிட்டு இருக்கு? பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா மாறிட்டு இருக்கு. அதனால இந்த பிலாசபி அப்படின்றது எப்படி ஸ்ட்ரைட்டா மாறி இருக்கு? அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை செயல்படுத்துறதுல கவர்மெண்ட் முக்கியத்துவம் காட்டுறதுதான் சோசியலிஸ்டிக் கண்ட்ரியா மாறுது. அதான் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்றது. அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறதா என்ன? செக்யூலரிசம். செக்யூலரிசம்னா என்ன? மத சார்பற்ற அப்படின்றது. மத சார்பற்றனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கண்ட்ரிக்குன்னு எந்த ஒரு ரிலிஜனும் இருக்காது. ஆனா அந்த கண்ட்ரியில இருக்க மக்கள் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு மதத்தினாலுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுதான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்னா என்ன? மக்களால், மக்களே, மக்களுக்காக அப்படின்றதுதான். அதுல இருந்து வந்ததுதான் ரிபப்ளிகன் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கி. ரிபப்ளிகன் அகைன் பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா மாறும். ஓகேவா? பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா அடுத்து நம்ம சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம என்ன பார்க்கலாம்? பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ இப்போதைக்கு நம்ம எதை முடிச்சிருக்கோம்? நேச்சர் ஆஃப் பிரியாம்பிள் முடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கணும். ஓகே, போன பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? பிரியாம்பிள்ல இருக்க பிரியாம்பிள்னா என்ன, அதோட சோர்ஸ் யாரு, அண்ட் நேச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நேச்சர் நாம என்ன பார்த்தோம்? 5 விஷயம் பார்த்தோமா? என்னென்ன? சாவரனிட்டி, சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்போசிஷன். ஓகேவா? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்றதான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல என்னென்ன இருக்குன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இதை பத்திலாம் பேசுறது தான் எனக்கு என்ன காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுதான் தேர்ட் பார்ட் ஆஃப் பிரியாம்பிளா இருக்கு. ஓகேவா? ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? நீதி. ஓகேவா? லிபர்ட்டி அப்படின்றது சுதந்திரம். ஈக்குவாலிட்டி அப்படின்றது சமத்துவம். பிரதர் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஜஸ்டிஸ்னா என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நீதி அப்படின்றது. அப்போ பிரியாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்க இந்த நீதின்ற விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா என்ன மாதிரியான நீதிகள்லாம் நமக்கு வழங்கப்படுதோ அந்த நீதியை பத்தி சொல்றதா என்ன ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஓகேவா? ஜஸ்டிஸ் என்னென்ன? 3 கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது நமக்கு தேவை. ஓகேவா? என்னன்னா சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல்.
இந்த 3 ஜஸ்டிஸை பத்தி பேசுறதா என்ன எனக்கு ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டினா என்ன, சுதந்திரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ சுதந்திரம்னா என்னுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்களை என்னால் சுதந்திரமா செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதுதான் என்ன, சுதந்திரமா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ லிபர்ட்டி ஆஃப் தாட்னா என்னுடைய எண்ணங்கள் மற்றும் என்னுடைய வெளிப்பாடு, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, இது எல்லாமே எனக்கு என்னவா இருக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால செய்ய முடிஞ்சிருக்கணும். அதுதான் எனக்கு என்ன, லிபர்ட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே தெரியும், சமத்துவம் அப்படின்றது. எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணும், யாரையுமே பாகுபாடு காட்டக்கூடாது, வேற்றுமை காட்டக்கூடாது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றதுனா என்னன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டினா என்ன, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. ஓகேவா? ஸோ இதுதான் இன்டெகிரிட்டி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த நாளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல ஜஸ்டிஸ் அப்படின்றது நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தோம். ரஷ்யன் ரெவல்யூஷன். ஓகேவா? த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டின்றது நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்தோம், பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் பார்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட் என்னன்னா அடாப்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடாப்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்ட் ஆயிருக்கு, நவம்பர் 26, 1949 தான் என்ன ஆயிருக்கு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது அடாப்ட் பண்ணப்படுறது. அதான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், கான்ஸ்டிடியூஷன் டேன்னு நம்ம வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் நவம்பர் 26, 1949. ஏன்னா அன்னைக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஃபைனலா அப்ரூவ் ஆகி எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த 4 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 4 சேர்ந்ததுதான் உங்களுக்கு என்ன, பிரியாம்பிள், முகப்புரை அப்படின்றது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ பிரியாம்பிள் பத்தினா நிறைய கருத்துக்கள் இருக்கு. சோ அதுல கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ அப்படி கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றதுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நீங்க 3 கோர்ட் கேஸ் பத்தி ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பெருபாரி யூனியன் கேஸ். So next Keshavananda Bharati case. மூணாவதா என்ன, LIC கேஸ். ஓகேவா? சோ வெறுபேர் யூனியன் கேஸ்ல நமக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி வந்தது, preamble is not a part of the constitution. Preamble is not a part. இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு நம்ம எதை சொல்லியிருந்தோம், பிரியாம்பிள சொன்னா. ஓகேவா? சோ அதே கேசவானந்த பாரதி கேஸ் என்ன மாத்தினாங்க, இட்ஸ் அ பார்ட் அப்படின்றத சொன்னாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத சொன்னாங்க. சோ நெக்ஸ்ட் LIC கேஸ்ல இட்ஸ் அ இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொன்னாங்க. இன்டெகிரல் பார்ட். ஓகேவா? ஆக்சுவலா கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, இது அரசியலமைப்போட ஒரு பங்கு தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க, ஒரு பகுதி தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்டெகிரல் பார்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ பிரியாம்பிள் என்னென்ன மாதிரியான விஷயங்களா சொல்லியிருக்காங்க, இறையாண்மை, ஒருமைப்பாடு, ஸோ நெக்ஸ்ட் என்ன, செக்யூலர் கேரக்டரிஸ்டிக், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க இருக்கு, நம்மளுடைய அரசியல் புத்தகத்துக்குள்ள இதோடைய சாராம்சங்கள் எல்லாமே இருக்கிறதுனால, அப்போ பிரியாம்பிளும் அதை பத்தி தான் சொல்லுதுன்றதுனால இது இன்டெகிரல் பார்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதோட அமெண்டபிலிட்டி. அமெண்டபிலிட்டினா திருத்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? திருத்தக்கூடிய தன்மை அப்படின்றது. சோ அமெண்டபிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெருபாரி யூனியன் கேஸ்ல இட்ஸ் நாட் அ பார்ட், அது ஒரு இந்திய அரசியல் கூட ஒரு பார்ட் கிடையாது. சோ அதனாலேயே இட் cannot be amendable சொல்லியிருப்பாங்க. cannot be amendable. எதனால cannot be amendable? ஏன்னா இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணணும், நம்ம எப்படி அமெண்ட் பண்ணுவோம், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தானே அமெண்ட் பண்ணுவோம். அந்த ஆர்டிகல் 368 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களை அமெண்ட் பண்றதுக்காக தான் நமக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, ஆர்டிகல் 368 அப்படின்றது தேவைப்படுது. ஆனா எனக்கு கேசவானந்த பாரதி கேஸ், சாரி வெறுபாரி யூனியன் கேஸ்ல என்ன சொல்றாங்க, இட்ஸ் நாட் அ பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிரியாம்பல்ன்றது எனக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதியா இல்லாத ஒரு சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண முடியாது, திருத்தம் கொண்டு வர முடியாது அப்படின்றத வெறுபாரி யூனியன் கேஸ் சொல்லுவாங்க. அதே கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ பார்ட், இது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான், அதனாலேயே இது என்ன பண்ணலாம், இட் கேன் பி அமெண்டபிள், இட் கேன் பி அமெண்டட், இத அமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த விஷயங்கள்ல வந்ததுதான் எனக்கு என்ன 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? 42வது திருத்த சட்டம் பிரியாம்பல ஒரே ஒரு வாட்டி தான் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே என்ன 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். இதுல என்ன பண்ணாங்க, 3 வார்த்தைகளை புதுசா உள்ள சேர்த்தாங்க. என்னன்னா சோசியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தைகள் என்ன பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல புதுசா உள்ள சேர்த்தாங்க. ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நேச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம என்ன பார்த்தோம், சோசியலிஸ்டிக் அண்ட் செக்யூலர் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோமா. சோசியலிஸ்ட் செக்யூலர் இது ரெண்டுமே என்ன பண்ணாங்க 42nd தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எனக்கு காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றத பார்த்தோமா. அதுல என்னென்ன வார்த்தை இருக்கு, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு இருக்கா, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இருக்கா. அதுல 42வது திருத்த சட்டத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வார்த்தை மட்டும் தான் இருந்தது, ஃப்ரெட்டர்னிட்டி கீழே யூனிட்டி மட்டும் தான் இருந்தது. 42வது திருத்த சட்டத்துல என்ன பண்ணாங்க, இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையுமே என்ன சேர்த்தாங்க, உள்ள சேர்த்தாங்க. ஓகேவா? இதான் 42வது திருத்த சட்டம் அப்படின்றது பிரியாம்பிள். ஓகேவா? சோ இதெல்லாமே பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் லாஸ்டா பிரியாம்பிள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரியாம்பிள நிறைய பேரை வந்து விமர்சிச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? விமர்சிச்சுன்றதை விட பிரியாம்பிள்னா என்னன்றதுக்காக சில கோட்ஸ் வந்து சில அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்க யாரு எது எதெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஐடென்டிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யார் சொல்லியிருப்பா, என்ஏ பல்கிவாலா சொல்லியிருப்பார். என்ஏ பல்கிவாலா. ஓகேவா? சோ ஐடி கார்டுனா என்ன, அடையாள அட்டை. இந்திய அரசியலமைப்போட அடையாள அட்டைன்னு யார் சொல்லியிருப்பா, பல்கிவாலா சொல்லியிருப்பார். அடையாள அட்டை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் யாரு, preamble is thought or dreamed of so long அப்படின்றத சொல்லியிருப்பார். the preamble to our constitution express what we had thought and dreamed so long. ஓகேவா? சோ இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அல்லாடி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, முகப்புரை அப்படின்றது தான் நம்ம இத்தனை காலமா நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் நம்மளுடைய கனவுகள் என்னவா இருந்ததோ அந்த சிந்தனைகளின் வெளிப்பாடு தான் நம்மளோட பிரியாம்பிள் அப்படின்றது யார் சொல்லியிருப்பா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருப்பார். சோ நெக்ஸ்ட் ஹாரோஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்போட ஜாதகம் அப்படின்றது யார் சொல்லியிருப்பா, ஹாரோஸ்கோப் அப்படின்னா என்ன, ஜாதகம். இந்திய அரசியலமைப்போட ஜாதகம் யார் சொல்லியிருப்பா, KM முன்ஷி சொல்லியிருப்பார். KM முன்ஷி. So next, Indian Constitution is a soul of the Constitution. So in preamble அப்படின்றது தான்
இந்திய அரசியலமைப்போட ஆன்மா அப்படின்றது யார் சொல்லியிருப்பா? சோல் அப்படின்றது ஆன்மா. ஆன்மா அப்படின்றது யார் சொல்லியிருப்பா? பண்டிட் தாக்கூர் தாஸ். ஓகேவா? So next, it's a keynote of our constitution. It's a keynote. Keynote அப்படின்னா என்ன? முக்கிய குறிப்பு. முக்கிய குறிப்பு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? சர் எர்னஸ்ட் பேக்கர். சர் எர்னஸ்ட் பேக்கர்ன்றது இட்ஸ் அ கீநோட் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்போட முக்கிய குறிப்பு அப்படின்றது யார் சொல்லியிருப்பா? சர் எர்னஸ்ட் பேக்கர் சொல்லியிருப்பா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்திய பிரியாம்பிளை பத்தி சொன்ன விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்கனாலே போதும். ஓகேவா? ஏன்னா பிரியாம்பிள் இதை தாண்டி அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதை நம்ம படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியா எல்லாத்தையுமே நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்க்க போறோம். ஸோ சேலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருக்கோம். பட் மெயின்ஸ்ல இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ ரிஜிட்னா என்ன, ஃபிளெக்சிபிள்னா என்ன, அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் அப்படின்றதுனா என்ன, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த டவுட்ஸை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்ண பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.